வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு இந்த சீரீஸ்ல இந்த பகுதியில நாம இன்னைக்கு ஒரு பாட்டை பார்க்க போறோம். 1958 வருஷத்துல வந்த இந்த படம். அந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே அட்டகாசமான ஹிட்டு. இன்னைக்கு அனிருத்ல இருந்து ஆரம்பிச்சு யார் யாரையோ சொல்லிட்டு இருக்கிறோம். அதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல ஏஆர் ரகுமான் சொல்லிட்டு இருந்தோம். அதற்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்க தேவா மியூசிக் பிரமாதம். சந்திரபோஸ் பின்னிடுவாரு. அம்சலேகா அப்படின்னு ஒரு இசையமைப்பு, அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல உங்களுக்குலாம். அம்சலேகான்னு ஒருத்தர், மரகதமணி சாரு, வித்யாசாகர் சார் அப்படின்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்து இசைஞானி இளையராஜாவுடைய ராஜாங்கம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், வி குமார், சங்கர் கணேஷ் அப்படின்ட்டுலாம் இருந்தது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மெல்லிசை மன்னர்களா இருந்தாங்க. விஸ்வநாதன், ராமமூர்த்தி அப்படின்னு இருந்தாங்க. கேவி மகாதேவன் இருந்தாங்க. 50களில் இவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தவர் தான் ஜி ராமநாதன். ஜி ராமநாதன் ஐயாவுடைய இசையில பாடல்கள்ல கர்நாடக சங்கீதம் சும்மா அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு 1958 வருஷத்துல வந்த படம். அந்த படம் பேரு உத்தம புத்திரன். அந்த உத்தம புத்திரன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு படம் வந்துச்சு. அதை அடுத்து உத்தம புத்திரன் அப்படிங்கிற படத்துல சிவாஜி சார் நடிச்சாரு. அதற்கப்புறம் ஒரு உத்தம புத்திரன் வந்துச்சு, அதுல தனுஷ் நடித்தாரு. இது ஒரு கொசுறு தகவல். உத்தம புத்திரன் அப்படிங்கிற 1958 வீனஸ் பிக்சர்ஸ் தயாரிப்புல வந்த படத்தை நம்மளால மறக்கவே முடியாது. யாரடி நீ மோகினி, இந்த ஸ்டைல பண்றதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு பய கூட கிடையாது இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா. அப்படி ஒரு ஸ்டைல சிவாஜி அவர்கள் பண்ணியிருப்பாரு. அதுதான் நடிகர் திலகம். அதே போல அந்த பார்த்திபன் இந்த கேரக்டருக்கு, விக்ரமன்ற அந்த கேரக்டருக்கு ரெண்டுத்துக்கும் அப்படி ஒரு வேரியேஷன் கொடுத்திருப்பாரு. அதுவும் சாத்தியம், யாராலுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான் அது. அதையெல்லாம் சாத்தியமாக்குறவர் தான் நடிகர் திலகம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், பாட்டுக்கு போயிடலாம். அந்த உத்தம புத்திரன் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதலாக இரட்டை வேடங்களில் நடித்த படம். சரி, இப்ப படத்துக்கு போயிடலாம், பாட்டுக்கு போயிடலாம். சிவாஜி சாவித்ரி, சிவாஜி கே.ஆர். விஜயா, சிவாஜி சரோஜா தேவி, சிவாஜி தேவிகா, சிவாஜி வாணிஸ்ரீ, சிவாஜி கே.ஆர். விஜயா அப்படின்ட்டு எல்லாம் பல ஜோடிகள் உண்டு. இந்த இது சிவாஜி பத்மினி. இந்த சிவாஜி பத்மினி ஜோடி அவ்வளவு ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு ஜோடின்னு சொல்லணும், பாந்தமான ஜோடின்னு சொல்லணும். நிறைய படங்கள், ஒரே ஒரு உதாரணம் போதும்னாக்கா ரெண்டு சொல்லலாம். ஒன்று வியட்நாம் வீடு, அது மாதிரி முடியுமா? இன்னொன்று தில்லானா மோகனாம்பாள், அப்படி முடியுமா அப்படின்றது சின்ன உதாரணங்கள் தான். சரி, இப்போ அந்த உத்தம புத்திரன்ல ஜி ராமநாதன் அவர்களுடைய அந்த இசையில வந்திருக்கிற அந்த பாட்டு மருதகாசி ஐயா எழுதினது. ஐயா மருதகாசி ஐயாவை நம்ம வணங்குறோம். அப்படி பாடல்கள் கொடுத்தவர். நம்ம டிஎம்எஸ் சாரும் சுசீலாமாவும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. கப்பல்ல அப்படி படகுல அப்படி போவாங்க. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே அப்படின்னு ஃபீமேல் வாய்ஸ் சுசீலாமா பாடிடுவாங்க. முல்லை மலர் மேல மொய்க்கிற வண்டு போல உள்ளம் உறவாடுது உங்கள் அன்பால, அப்படி ஆயிடுச்சான். அதே போல அடுத்தாப்புல நம்ம தலைவர் சிவாஜி டிஎம்எஸ், டிஎம்எஸ் பாடுறாரா இல்ல சிவாஜியே பாடுறாரா அப்படின்னு இருக்கும். வெள்ளி வெள்ளி அலை மேலே துள்ளும் கையல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கையல் போலே, அள்ளி விழி தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழி தாவ கண்டேன் என் மேலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே அப்படின்னு ஒரு ஹம்மிங் ஒண்ணு வரும். ஐயோ, வெண்ணிலவை பூமியின் மேலே அப்படின்னு, வெண்ணிலவை பூமியின் மேலே புன்னகையாலே கண்ணெதிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே. எப்படி பாருங்களேன், வெண்ணிலவை பூமியின் மேலே
புன்னகையாலே கண்ணெதிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே. அந்த காதல்னால. அடுத்தாப்புல டிஎம்எஸ் மின்னல் உருமாறி மண் மேலே. அவரு வெண்ணிலவா இங்க கொண்டு வந்துட்டாங்க. நாய் பூமியில இருக்குடா வெண்ணிலவு அப்படின்னு. மின்னல் உருமாறி மண் மேலே கண்ணியை போலே. மின்னல் உருமாறி மண் மேலே கண்ணியை போலே. அண்ணனடை பயில கண்டேன் ஆசையினாலே. அண்ணனடை பயில கண்டேன் ஆசையினாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே. அடுத்தாப்புல மருதகாசி ஐயா எழுதின அந்த வரிகள் இருக்கு பாருங்க, என்ன சிந்தனை. 1958 வருஷத்துல இந்த படம் வந்திருக்கு. 68, 78, 88, 98, 2008, 2018, இன்னும் 3 வருஷம் வந்தாக்க 70 வருடம் ஆக போகுது. 70 வருஷம். அடுத்தாப்புல பாருங்க மருதகாசி ஐயாவுடைய வரிகள், ஜி ராமநாதன் ஐயா அந்த மெல்லிய இசை. விந்தை மிகும் மகுடி முன்னாலே. மகுடி விந்தை, விந்தை மிகு மகுடி முன்னாலே நாகத்தை போலே. விந்தை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே. என்னவா என்னவா அதுக்கு? எந்த மனம் ஆட கண்டேன் இன்பத்தினாலே. விந்தை மிகும் மகுடி முன்னால ஒரு நாகம் அப்படி நிற்கும். அது மாதிரி எந்த மனம் ஆட கண்டேன் இன்பத்தினாலே. எந்த மனம் ஆட கண்டேன் இன்பத்தினாலே. உடனே டிஎம்எஸ் சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே. சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே. செம்பவழம் நெருங்க கண்டேன் என் மனம் போலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. வரும். முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாளே. உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாளே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. சிவாஜி பேரழகனா இருப்பாருங்க. அந்த படகுல எய்தாப்புல அப்படியே பத்மினி அம்மா உட்காந்துருப்பாங்க. சிவாஜி சார் உத்தம புத்திரன். உண்மையிலே நடிப்பு அப்படிங்கிறதனுடைய புத்திரன் சக்கரவர்த்தி ராஜராஜன் நடிகர் திலகம் தாங்க. ஜி ராமநாதன் ஐயாவுடைய இசையில இந்த உத்தமபுத்திரனுடைய எல்லா பாடல்களுமே அப்படி பிரமாதம். இதுல இந்த பாட்டு முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, இந்த பாட்டு நம்ம மனசுக்குள்ளார இன்னமும் அப்படி ஒரு வளம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னமும் ஒரு நறுமணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே.